இது வந்து கீதையில 18.52 தியான யோக பரகா நித்தியம் அப்படின்னு சொல்ற. நித்தியம் தியான யோக பரகா நித்தியம் அப்படின்னு ஒரு வேர்டு போடுற. சோ அதுதான் நான் சொன்னேன். எப்போ தியான யோக பரகாவா இருக்கணும்? காலையில இல்ல சாயங்காலம் தான் நான் இருப்பேன் அப்படி இல்லை, நித்தியம் சதா சர்வதா இருக்கணும். ஸோ அதுதான் வேதாந்த பிராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டா. உபாசனைகளை வேணா நம்ம வந்து காலையில இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், இல்ல பிசிக்கலா இது பண்ணுவேன்னு சொல்ல முடியும், இல்ல பக்தி மார்க்கத்துல என்ன பண்றேன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த நிதித்தியாசனத்துல நான் அந்த அகங்கிற ஸ்புரணத்துல நான் எப்பவும் இருக்கணும். அதுக்கு நான் இப்போ அப்போன்னு நான் வந்து சொல்ல முடியாது இல்லையா? சோ அதுதான் இது. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அவர் நித்தியம்னு சொல்றார். அகம் ஸ்புரணம் அது வந்து என்ன சொல்றது? அகம் ஸ்புரணம்னா ஜபம் இல்லை. பிரம்மமா அகம் பிரம்மாஸ் அப்படி இல்லை. அந்த என்ன சொல்றது, ஆப்ஜெக்ட் இல்லை, அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டோட இருக்கிறது, அதுவாவே இருக்கிறது, அந்த ஸ்புரணம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் இவர் இருக்கார்ல, ஸ்ருங்கேரி மட்டாதிபதி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சந்திரசேகர பாரதி அப்படின்னு இருந்தார். அவருக்கு இந்த இதெல்லாம் கூட இருக்கும் அங்க அந்த ஸ்ருங்கேரி மட்டில். அவர் வந்து நிறைய நேரம் இந்த இதுல இருப்பாராம், தியான யோகத்துல இருப்பாராம். அப்போ அவருக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வைப்பாங்களாம், கொண்டு வச்சிடணும். அதெல்லாம் அவர் யாரு கூடயும் பேச மாட்டார், எப்பவுமே அந்த சமாதி இதுலதான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபுட்டு கூட ரிட்டர்ன் ஆயிடுவான், அவர் எடுத்துக்கவே மாட்டாராம். அவர் தான் வந்து இந்த விவேக சூடாமணிக்கு கூட பாஷ்யம் எழுதினதா சொல்றாங்க இல்லையா? அவர் எழுதினது பேலன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அவர் சமாதி ஆயிட்டார். சோ அந்த மாதிரி. ஆனால் அவரை வந்து உலகம் என்ன சொல்லிட்டு அப்படின்னா, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களாம். நினைச்சு பாருங்க, ஒரு சமாதியில இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு உலகமே இப்படி சொல்றாரு. அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அவர் எப்பவுமே ஆஹ் அதாவது நம்மளோட பார்வைக்கு அவர் அப்படி தெரியறாங்க, ஆர்டினரி பீப்புளோட பார்வைக்கு. ஆனா அவரோட பார்வைக்கு மத்தவங்க பைத்தியமா தெரிவாங்க. என்னது இது, இவங்க என்ன இவ்வளவு பைத்தியமா இருக்காங்க, பண பைத்தியம் பிடிச்சிருக்கு, புகழ் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த ஆர்டினரி பீப்புளோட பார்வையில அவர் எப்படி மகான் எப்படி தெரிஞ்சிருக்காரு பாருங்க. அதான் டிஃபரன்ஸ். நான் கூட சம்டைம்ஸ் யோசிப்பேன், எங்க பால்கனில வந்து நான் காக்காய்க்கு சாதம் வைக்கும் போது சம்டைம்ஸ் தோணும், நான் வந்து ஐயோ பாவம்னு இதுக்கு சாதம் வைக்கிறேன், ஆனா அது என்ன எப்படி பார்க்கும், பாரு நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன், இவ கம்பிக்குள்ள இருக்கா, இவ ஜெயிலுக்குள்ள இருக்கா போல இருக்கு அப்படின்னு அது நினைச்சுக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும். சரி, அவங்களோட பார்வையில நம்ம அப்படி இருப்போமா இருக்கும், பறவைகளோட பாவம் உள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், பாரு உனக்கு சாப்பாடு கிடைக்கல ஐயோ பாவம், அந்த மாதிரிதான். சோ ஞானிகளை நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் ஞானிகளுக்கு நம்ம தான் பைத்தியம், வேற இது பைத்தியமா சுத்தின்னு இருக்கு, எது உண்மைன்னு தெரியல பாரு அப்படின்னு இல்லையா? ஆனா அவங்க கேலி பண்ண மாட்டாங்க, இறக்கப்படுவாங்க, புரியல பாரு அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி அவர் வந்து பீட்டத்துல நிறைய நாள் இருக்க மாட்டாராம். அந்த பீட்டத்துல வந்து உட்கார்ந்ததானே நிறைய பேருக்கு அந்த பிளஸ்ஸிங் கொடுக்க முடியும், எல்லாரும் வந்து முடிஞ்ச காணிக்க கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? இவர் இருக்க மாட்டார், எப்பவும் சமாதியில இருப்பாராம். அப்ப வந்து இன்கமே இல்லை மட்டத்துக்கு. மட்டம் கொஞ்சம் க்ஷீணமா ஆற ஒரு ஸ்டேஜ். ஸோ அப்ப அந்த மேனேஜர் வந்து சொன்னாராம், மாமி நீங்க வந்து கொஞ்சம் அந்த பீட்டத்துல உட்காரணும், அப்பதான் நிறைய பேர் வந்து வரவங்கலாம் உங்கள்ட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் டொனேஷன் கிடைக்கும் மடத்துக்கு அப்படின்னு. அப்ப அவர் வந்து என்ன சொன்னாராம் தெரியுமா, இது வந்து ஆதிசங்கரர் ஸ்தாபனம் பண்ணது, இது நாசமாறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? முதல்ல நான் சன்னியாசியா நான் வாங்கிட்டுதான், அதுக்கப்புறம் தான் நான் மட்டாதிபதி இல்லையா? சோ அதனால நான் இப்படிதான் இருப்பேன், அதனால நான் என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னோட மேனேஜர் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாராம். சோ இதுதான் அந்த ஞானிகள், எதையும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த ஜனக்கிருப்பா அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஓம்காரம் அப்படிங்கிறத தியானம் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த நிதித்தியாசனத்துக்கு வருது ஃபுல்லா அது கஷ்டம். சோ ஓம்கார ஜப்பமா ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆனா ஜப்பம் விக்ஷேபம், ஜப்பம் வந்து இது கிடையாது, அதுதான் நம்ம அந்த தியானத்துல பார்த்தோம். சோ அதனால ஜப்பம்ங்கிறது இப்போ அதுதான் இப்ப சொன்னேன்ல, அகம் பிரம்மாஸ்மின்னு ஜப்பம் பண்றது கிடையாது. ஆனா ஜப்பம்ங்கிறது ஒரு உபாசனா முன்னாடி இருக்கணும். சோ இந்த ஓம்கார ஜபம், அதுக்கப்புறம் அதுல சித்த விக்ஷேபம் கண்டிப்பா இருக்கும், அந்த எண்ணங்கள் அது இருக்கும் தான்.
சோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆனா ஆரம்ப ஸ்டேஜுக்கு இந்த உபாசனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ தியானமோ இல்ல ஜபமோ வேண்டாமான்ட்டு இல்ல, கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். தட் லீட்ஸ் டு நிதித்தியாசனம். ஆனா நிதித்தியாசனம் போது அது தேவையில்லை, அதனால அது வேணும். இந்த ஓம்ல உக்கார இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உக்காரம் மகாரம் அப்படின்னு இருக்கு. சோ அந்த மகாரத்துல போகும்போது அதுல தியானம் பண்ணுவாங்க. அந்த ஓம்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி அதுல வந்து நாதபிந்து கலாதீதம் அப்படின்னு சொல்றது உண்டா. சோ அந்த நாதம்ங்கிறது என்னன்னா, இந்த அந்த ஓம்காரத்தை தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும், உள்ள ரொம்ப டீப்பா போகும்போது இந்த தாட்ஸ் இருக்குல்ல, நமக்குள்ள தாட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த நாதம் மட்டும், அந்த சவுண்ட், அந்த வைப்ரேஷன் மட்டும் இருக்குமா. அதுக்கப்புறம் பிந்து, பிந்துனா என்னன்னா அவித்யா, அதான் பிந்து, அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அப்போ இன்னும் அதை தாண்டி நம்ம உள்ள போகும்போது நம்மள வந்து அப்படியே ஒரு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் அஜ்ஞானம். தூக்கத்துல தானே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த அஜ்ஞானம் அவித்யா. ஆனா அதை தாண்டணும், அந்த பிளாக் ஹோல்ல தாண்டிட்டா அததான் வந்து கலாதீபம்னு கலாதீத், அதுதான் வந்து பிரம்மஸ்வரூபம். அப்படிதான் அது தாண்டி போடும் அப்படின்னு அந்த ஸ்டெப்ஸ் சொல்றது உண்டு. இந்த லயம் ஆயிடும் அந்த ஸ்டேஜ்ல, ஒரு தூக்கம் வந்து நம்ம லயம் ஆயிட்டோம்னா போச்சு, அது இல்லை, அதை தாண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சமாதி வரும்போது. சமாதி பண்ணி பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. சோ பண்ணி பண்ணி அதுதான் அவர் சொல்றார், பரதரே சேதகா சமாதியதா. சமாதியில என்ன பண்ணணும், பரதரே சேதகா சமாதியதா. பரதரே அப்படின்னா என்னன்னா, அந்த ஈஸ்வரன், அந்த ஒரு பிரம்மம், அது அந்த பிரம்மத்துக்கிட்ட இல்ல அந்த ஈஸ்வரன் கிட்ட சேதகா, சேதகனா மனசு, அதை வந்து சமாதியதாம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும், சமாதானம்னு படிச்சிருக்கோம்ல. சோ ஃபோக்கஸ் இல்ல ஒரு ஒடுக்கிறது, ஒருமுகப்படுத்துறது, இதெல்லாம். சோ பரதரை அப்போ ஃபர்ஸ்ட் ஏகாந்தத்துல சுகமாசியதாம், இருந்து இருந்து சுகமா இருந்து பழகணும். அது எப்ப வரும், நிதித்தியாசனத்துலதான் சுகமா இருக்க பழகும். நீங்க மத்த டைம் இப்ப நம்ம மௌன விரதம் எல்லாம் இப்ப கொடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஒரு நாளே நமக்கு கஷ்டமா தெரியறது. ஒரு நாள் கூட ஃபுல்லா நிறைய பேரால இருக்கும், நான் 6 hours இருந்தேன், நான் 8 hours இருந்தேன், அப்படித்தானே ஃபீட்பேக் கொடுத்தீங்க இல்லையா. இருக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. எப்படி கொஞ்சம் நடக்கலாமா, இல்ல கொஞ்சம் ஏதாவது எழுதலாமா, இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாமா, இப்படி எல்லாம் கூட கேட்டாங்க. பண்ணக்கூடாது. ஏன்னா சுகமாசியதாம், அதுக்கு பழகணும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு நம்ம அப்பப்போ எடுத்து எடுத்து அதை சுகமா நமக்கு தெரியற வரை அதை பழகணும். அந்த சமாதி ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன பண்ணணும் அங்கன்னா, பரதரே சேதகா சமாதியதாம். அந்த பரதரை, அந்த ஈஸ்வரனிடத்துல, அந்த பரபிரம்மஸ்வரூபத்துல நம்மளோட மனசை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றார். சோ மனசை வந்து அந்த ஈஸ்வரன் கிட்ட வை, அதுதான். அல்லது பிரம்மம்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மத்துல நம்மளோட சேத்தஸ், அதாவது மனசு, அதை வந்து சமாதியில வைக்கணும் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்டேட்ல, இந்த சமாதியில வைக்கும் போது என்ன ஆகும், நமக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது, கூடாது இல்லையா. எல்லா ஒரு சப்தங்கள் எல்லாமே ஒடுங்கி போன ஒரு ஸ்டேட்டு, அந்த ஓம்காரத்துல மட்டுமே ஸ்புரணம், இல்ல அந்த பிரம்மம் அகம்ங்கிற ஒரு இதுல ஸ்புரணமா இருக்கிறது, ஜபம் கிடையாது, ஸ்புரணமா இருக்கிறது. அதனாலதான் அங்க வந்து இந்த ஏகாந்தத்துல நம்ம பாராயணம் பண்றேன், ஸ்லோகம் சொல்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஃபுல்லா நம்மளோட பாவம், அது அது ஜெபிக்கிறது கிடையாது, இல்ல சொல்றது கிடையாது, சவணம் அங்க கிடையாது, மனநம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா மௌன விரதத்துல நம்ம என்ன ஒன்னே ஒண்ணு பண்ணலாம்னா, நமக்கு நாமே மனநம் பண்ணிக்கிறது, என்ன இது, என்ன விசாரம் பண்ணிக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம டைம் லௌகிகமா இருக்கும்போது இல்லைங்கிறதுனால நம்ம இதுல கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம மனநம் பண்ணிக்கலாம். ஆனா 2 பேரை வச்சு இல்ல, தனியா இருந்து பழகிறதுக்கு நம்ம அந்த மனநத்தை யூஸ் பண்ணிட்டு நம்மளோட வாசனைகளை கண்டுபிடிக்கிறது, இல்ல விசாரங்கள் கொஞ்சம் செய்யறது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிதித்தியாசனத்துக்கு வரும்போது இதுவும் இருக்காது, ஏன்னா அங்க சப்தங்களே கிடையாது, ஸ்புரணம் தான். அதனால இப்ப இருந்து இருந்து பழகுங்க. சப்போஸ் யாரையும் நீங்க பண்ணல அப்படின்னு பண்ணாம இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பண்ணி பழகுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்க இருக்கும் போதுதான் உங்களுக்கு மௌன விரதத்துல இருந்தாலே ரொம்ப பவர்ஃபுல், அது ஒரு தபஸ் அது. அதனால அது இருந்து பழகுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்,
அப்படியே ஒரு பிஸியாவே இருந்து பழகிட்டோம். நம்மளோட இந்திரியங்கள் கர்மேந்திரியங்களாகட்டும் இல்ல ஞானேந்திரியம். கர்மேந்திரியத்துக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு உட்காரு அப்படின்ட்டுனா ஞானேந்திரியம் ஆரம்பிச்சிடும், மனசு ஓட ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் ஒடுக்கி உட்கார பழகிறதுங்கிறது மௌன விரதத்துலதான் சாத்தியம். பழக்கணும். சாத்தியம் இந்த சென்ஸ் வராதுதான், அது இருந்து இருந்து நம்ம பழகிக்கணும். அதுதான் அது சொல்றேன். இப்போ அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த பரதரே சேத்தகா சமாதியதாம் அப்படின்னு சொன்னப்புறம் அதுல மனசு ஃபோக்கஸ் ஆகும்போது நான் சொன்னேன்ல, இந்த பிளாக் ஹோல் தாண்டி அந்த ஸ்டேஜ் கலாதீதம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம், அதுதான் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் அப்படின்னு சொல்றாரு. சமீக்ஷதாம், ஈக்ஷதாம்னா பார்க்கறது, சாட்சா்காரம். சோ ஆத்மாவை சாட்சா்காரம் பண்றது, அதுதான் சமாதியில இருக்கணும். அதுக்கு ஏகாந்தத்துல சுகமா இருக்கணும். அதுக்கப்புறம் சமாதி, அதாவது ஈஸ்வரன்ட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்துல நம்மளோட சேத்தஸ கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாட்சா்காரம் நடக்கும். அதுதான் பரோட்சம், சாரி அபரோக்ஷம். பரோட்சம்ங்கிறது நாலேஜ், இந்த சாட்சா்காரம் தான் அபரோக்ஷம். அதுதான் சொல்ற பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் அப்படின்னு சொல்றார். அகண்ட பிரம்ம தத்துவம், அதுதான் ஸ்வரூபம் இல்லையா. நல்ல ஒரு சாட்சா்காரம், அதாவது தர்சனம்னு வச்சுக்கோங்களேன். பிரம்ம தரிசனம் சொல்லுவா, பிரம்ம சாட்சா்காரம்னு சொல்றது. இதெல்லாம் வந்து இந்த நிதித்தியாசனத்தோட ஒரு பக்குவமான ஒரு ஸ்டேஜ். நிதித்தியாசனம் ஆரம்பிக்கும் போதே கிடைக்காது அந்த ஒரு பலம், அப்படி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பதான் அது பண்ணி பண்ணி பழகணும். சோ வேதாந்தம் அப்படின்னா, இந்த ஆக்சுவலா வேதாந்தம்னு சொல்லும் போது இந்த ஆத்மாவை பத்தி இதை பத்தி நம்ம பேசுறோம். உபநிஷத்துக்களை கேட்டு கேட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது என்ன, ஒரு நாலேஜ் வரும். அது வரைக்கும் அது கூட இருந்திருக்காது. சோ ஒரு நாலேஜ் வரும். அதுதான் வந்து பரோட்சம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மனனத்துல கொஞ்சம் தெளிவு, நம்ம சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனத்துல உட்காரணும். அங்க வந்து எனக்கு டவுட் இருக்கு, அங்க வந்து நான் அந்த புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன், இந்த புக்கை கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன், இந்த தத்துவபோதத்துல ஏதோ படிச்சோமே அதுவா இருக்கும். இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது நிதித்தியாசனத்துல. அதனாலதான் அதெல்லாம் ஃபுல்லா முன்னாடி முடிச்சிட்டு நிதித்தியாசனத்துக்கு வரணும். அப்பதான் அவர் அந்த ஸ்டெப்பை எவ்வளவு, நிதித்தியாசனம் எங்க ஆரம்பிச்சது, தேர்ட் ஸ்லோகம். அதுக்குதான் இன்னைக்கு கேட்டேன். மனனம் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ், நிதித்தியாசனம் தேர்ட்ல ஸ்லோகத்துல லாஸ்ட் 2 லைன்ஸ்லயே அவர் ஆரம்பிச்சுட்டார். அப்ப எவ்வளவு அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் அவர் சொல்றாரு பாருங்க. தர்பகா வரும், இந்த தர்ப்பத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஸ்டேஜ்ல கூட நிதித்தியாசனம் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு அகங்காரம், முன்னாடி அகங்காரம் வைராக்கியம் அதெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் விட்டுதான் வந்திருக்கோம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல என்ன வரும்னா, நான் ரொம்ப பிளஸ்டு, எனக்கு அந்த கிரந்தம் தெரியும், இது தெரியும், அது தெரியும், மற்றவங்களை வந்து நாட் பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழே பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு தர்ப்பம் வந்துரும் அப்படின்னு எப்போ நிதித்தியாசனம் போதும் சொல்றார். அதுக்குதான் அவ்வளோ ஸ்டெப்ஸா சொல்றாரு. அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கும் போது சாப்பாடை பத்தி பேசுறார் இல்லையா. ரொம்ப ருசியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ரொம்ப வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஔஷதமா சாப்பிடு, ஔஷதத்தை எப்படி சாப்பிடுவா கண்ட்ரோலா, அந்த மாதிரி சாப்பிடு. அப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி அப்படியே கூட்டின்னு வர. அப்போ என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஏகாந்தமா இரு. சும்மா தலைன்னு எல்லாரோடையும் எப்பவும் அப்படியே இருந்தா மோட்சம்லாம் கிடைக்காது, சாட்சா்காரம் பண்ண முடியாது. சோ உன்னை தனிமைப்படுத்திக்கோ, தனியா இருந்து பழகு. சோ தனியா இருக்கிறதுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏகாந்தே சுகமாயிரு, சுகம் ஆசியம். நீங்க இங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கணும். நீங்க தமஸ்ல இருக்கிறவங்களும் ஏகாந்தத்துல சுகமா இருப்பா. பட் தமஸ் என்ன சொல்றது, வேலை செய்ய முடியாது, சும்மா உட்கார்ந்துட்டுன்னா அவங்களால உட்கார முடியும். அந்த சும்மா உட்கார்றது இல்லை இது. இது வந்து பிரம்மஸ்புரணத்துல இருக்கிறது. அவங்களோடது வந்து சும்மா தாட்ஸ் இருக்கும், வெளியில இருந்து பார்க்க செய்யமா இருக்கலாம். பட் அவங்களோட உள்ள என்னன்னா நிறைய தாட்ஸ் பெயின் இருக்கும், வேலை செய்ய முடியாதே தவிர நிறைய கற்பனைகள் இருக்கும். இதை அட்டன் பண்ண, இது பண்ணிடணும், அதை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கையால செய்ய முடியாது, ஒரு பயங்கர தமஸ். அதனால அவங்களோட கற்பனைகள் இருக்கும். அது ஒரு இடத்துல உட்காந்து அவங்க மாட்டு கற்பனை பண்ண சொன்னா அவங்க மாடி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தட் இஸ் தமஸ். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஏகாந்தே சுகமாசியதாம்ங்கிறது சமாதிக்கு போறதுக்கு. சோ அதை வந்து அதனால இது நீங்க வேர்ல்ட்லி இதுல பர்சன்ஸ்டையும் பார்க்கலாம். பட் இந்த ஒரு டிஃபரன்ஸோட பார்க்கணும், இது தமஸா இல்ல இது சத்துவமா அப்படிங்கிற மாதிரி.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அது இதுவும் ஒண்ணா இருக்கே அப்படின்னு. அப்ப தமஸ்லயே இருந்துக்கலாமோ? எதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு? அவங்களும் ஹாப்பியா தானே இருக்காங்க. அப்படிங்கிற மாரி தோணி போயிடும். இத என்கிட்டயே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோம்? நம்ம பேசாம ஒரு தமஸ்லயே இருந்தா ஜாலியா தான் இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலிய பத்தி அந்த அளவு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஒரு ஒரு பெரிய கவலைகள்லாம் இருக்காது. ஜாலியா தானே இருக்காங்க. அதுவே நல்லா தானே இருக்கு. எதுக்கு நம்ம வந்து இப்படி ரஜஸ்க்கு வந்து இவ்ளோ கஷ்டப்படுறோம்? சான்ஸே இல்ல. ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு அச்சேதனம் மோட்சம் போறதுக்கும், ஒரு சேத்தனம் மோட்சம் போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மாரி. அதனால அது கூடவே கூடாது. தமஸ். அது வந்து கீதையில நெறைய சொல்றார். ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அத்வைத்த சித்தி அப்படிங்கிறதுக்கு தியாகம் மட்டுமே. தியாகம் பண்ணணும். தியாகம் தியாகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான்கிறத உணர்றதுக்கு அதாவது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அத உணரணும்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு ஒரு ஒரு கொஞ்சம் தியாகம். நமக்கு இந்த வைராக்கியம் அதெல்லாம் பண்ணி இத சாப்பிடக்கூடாது. அது ஓரளவு தியாகம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா, இந்த நான்கிறத நம்ம டோட்டாலிட்டியா பார்க்கிறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமா இந்த நான பார்க்கிறது. அதுதானே அத்வைதம். சிங்கிளா பார்க்கிறது கிடையாது. இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் இல்ல. டோட்டாலிட்டியா பார்க்கிறது. சோ அங்க வந்து சர்வ பரித்தியாகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அது வந்து சர்வ பரித்தியாகம்னா என்னெல்லாம் எதெல்லாம் வந்து தியாகம் பண்ணணும்? சரீரத்தை தியாகம் பண்ணணும். இந்த சென்ஸ் சரீரம் நான் இல்லைங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேகத்துல ஜகத்து லோகம் இதெல்லாம் வந்து இல்லைங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ ஏகாந்தத்துல சுகமா இருக்கிறது இந்த இந்த ஸ்டேஜ். எது? இந்த சர்வ பரித்தியாகம் பண்ணினாதான் அங்க வந்து சுகமா இருக்க முடியும். சர்வ பரித்தியாகம் பண்ணலைன்னா ஐயோ தேகத்துல ஐயோ இது கால் மரத்து போச்சே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து ஏன் இப்படி கால் மறக்கிறது ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அங்க போயிட்டு தாட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிதான் வரும். ஏன்னா தேகத்துல அட்டாச்மெண்ட் இருக்கு. இல்ல மனசுல ஏதாவது ஒண்ணு. சரி அவ கிட்ட போய் இந்த பாயிண்ட சொல்லணும். தனியா இருக்கும்போது தான் இதெல்லாம் தோணுது. நம்ம வந்து அங்க போய் இத பேசணும். இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். சோ இதெல்லாம் இல்லங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அங்க சுகமா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த மனசு நம்மள டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். ஓ நீ அதை முடிக்கல. நீ இதை பண்ணல, இது செய்யல, அவகிட்ட போய் இது சொல்லல, இப்படி பேசணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சுகத்தை கொடுக்காது. அப்ப சுகமா இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த சர்வ பரித்தியாகம் அதுதான் வந்து அபரோக்ஷ ஞானத்துக்கு சர்வ பரித்தியாகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இருப்பு அந்த எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது இந்த எக்ஸிஸ்டன்ஸா இருக்கணும். அதுதான் சுகமா. இப்போ தூக்கத்துல இருக்கோம் வச்சுக்கோங்க. அங்க ஆள் தூக்கத்துல ஐடென்டிபிகேஷனே கிடையாது. நான் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து இவ்வளவு பெரிய மேனேஜர், இவ்வளவு வருஷம் அங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இதுவாக்கும் அதுவாக்கும் எதுவும் தூங்கியாச்சுன்னா கிடையாது. நோ ஐடென்டிபிகேஷன். நம்ம சரீரமே நமக்கு தெரியாது. நம்ம மனசே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் இல்லையா சுகமா. ஆனா சுகமா நான் தூங்குறோம். சுகமா தூங்குறோம். ஆனா நான் சுகமா தூங்குறேங்கிற ஒரு அறிவு இல்லாத ஒரு அறியாமை ஸ்டேட் அது இல்லையா. சுகமா இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சா தானே இதுவா இருக்கும். அது எனக்கு தெரியலையே அந்த இடத்துல. சோ தூக்கத்துல இருக்கும்போது அதே ஸ்டேஜ் அந்த சுகத்தை ஜாகிரத்துல சுகமா இருப்பாங்க இல்லையா. அதாவது ஞானிகள் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜாகிரத்துல அந்த சுகமா நம்ம இருக்கவே மாட்டோம். அது ஞானிகளாலதான் இருக்க முடியும். ஏன்னா அங்க தேகம் ஒடுங்கிறது, மனசு ஒடுங்கிறது, இந்திரியங்கள் ஒடுங்கிறது, புத்தி ஒடுங்கிறது எதுவுமே அங்க கிடையாது. ஒன்லி சுகம் அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவமும் நான் அனுபவிக்கிறேங்கிறதும் அங்க தெரியல. ஏன்னா ஒரு மறைப்பு இருக்கு. ஒரு அவித்யா இருக்கு. அதனால நமக்கு தெரியறது இல்லை இல்லையா. சோ அத வந்து ஜாகிரத்துல அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அங்க ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல. யோசிச்சு பாருங்க. அங்க மனசு கிடையாது, புத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சுகமா இருக்கிறத வந்து ஜாகிரத்துல இருக்கிறது தான் சமாதி அவஸ்தா ஃபர்ஸ்ட் இல்லையா. சமாதியில சமாதிக்கும் தூக்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா தூக்கத்துலயும் உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கிடையாது. அங்க எதுவுமே கிடையாது. டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா தூங்கும்போது நமக்கு டைம் தெரியாதுதா. எழுந்து வந்தப்புறம் தானே நான் இத்தனை டைம் படுத்துட்டேன், ஓ இவ்வளவு நேரம் ஆயிடுதா எல்லாம் எங்க சொல்றோம். ஜாகிரத் வந்து தானே சொல்றோம். அங்க டைம் ஸ்பேஸ் கிடையாது இல்லையா. அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். அங்கேயும் ஒரு பூர்ண அறிவு இருக்கு. ஆனா அது என்னது மறைக்கப்படுறது. ஆனா இந்த சமாதிங்கிறது என்னது ஜாகிரத்துல உட்கார்ந்து தூங்குறதுன்னு வேணா எடுத்துக்கலாம்.
உட்கார்ந்து தூங்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? விழிப்புல தூங்குறது, இந்த ஜாகிரத்துல தூங்குறது. எனக்கு தெரியும் நான் சுகமா இருக்கேன்னு. அப்படி ஒரு ஸ்டேஜ் அது. புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சமாதிக்கும் டிஃபரன்ஸ், அந்த ஆழ் தூக்கத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த தேகாதிகள், ஜகத்து, இதெல்லாமே இல்லாம ஆகிற ஒரு இடம் எது? தூக்கத்திலயும் சரி, இங்கேயே இதுலயும் சரி. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து ஏகாகிர சித்தம், இங்க வந்து சுகத்துல இருக்கும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்க வந்து சுகம் இருக்கும், ஆனா நான் சுகப்படுறேங்கிறதே அங்க தெரியாது. ஆனா இங்க நான் சுகமா இருக்கிறதையே நான் அனுபவிக்க முடியும். தட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். மற்றபடி அங்கேயும் டைம் ஸ்பேஸ் கிடையாது, இங்கேயும் டைம் ஸ்பேஸ் கிடையாது தான். நேத்தி நேத்தி ப்ராசஸ் வந்து நம்ம மனநத்திலேயே முடிச்சுட்டு தான் இங்க வரோம். இங்க வந்து நேத்தி கூட இங்க கிடையாது. இங்க சப்தங்கள் எதுவுமே இங்க கிடையாது. சப்தமும் ஒடுங்கி போயிடுறது. இப்போ நான் 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 சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பத்மா பிரதாபன் அப்படின்னு நான் சொல்லும்போது எதெல்லாம் நான் சொல்றேன்? ஸ்தூலத்தை சொல்றேன், சூக்ஷ்மமும் அங்க இருக்கு, நான்கிற ஒரு அகங்காரம் இருக்கு, வெளியில ஜெகத் இருக்கு. இவ்வளவுமே அங்க இருக்கு இல்லையா? தேகம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, அகங்காரம் இருக்கு. அகங்காரம் இருக்கு, அந்த இந்திரியங்களுக்கு உண்டான விஷயங்கள், அந்த ஜகத்து அது இருக்கு இல்லையா? நிதித்தியாசனம் அப்படிங்கும் போது என்ன சொல்றது? நிதித்தியாசனம்ங்கிறது ஆக்சுவலா எனக்குள்ளது மட்டும் கிடையாது. அது வந்து அகண்ட போதம்னு சொல்லுவோம். ஃபுல் டோட்டாலிட்டி, அதுதான் நிதித்தியாசனம். சோ மனநம்ங்கிறது என்னது? இது எல்லாத்தையும் நேர்த்தி பண்றது. இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? தேகம், தேகாதிகள்னு சொன்னா அந்த ஆதிங்கிறது அதுல எல்லாம் வந்துரும். இந்த தேகம், அதுக்கப்புறம் ஸ்தூலம், மாட்டம், சூக்ஷ்மம், காரணம், அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டேட்கள், அதெல்லாம் இதுதான் தத்துவபோதத்துல ரொம்ப அவர் வந்து டீட்டெயில்டா சொன்னார். எதெல்லாம் நம்ம வந்து நேர்த்தி பண்ணணுங்கிறது தான் ஆக்சுவலா மனநம் அங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா ஒரே டெக்ஸ்ட திருப்பி சொல்ல முடியாது. இதுல வேற விதமா நிதித்தியாசனம் வந்தப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னு அங்க என்ன சொன்னார்? நீ எல்லாத்தையும் விடறதுக்கு, நேர்த்தி பண்றதுக்கு என்னெல்லாம் இந்த 11 ஐட்டம் சொன்னார். 3 அவஸ்தாக்கள், பஞ்சகோஷங்கள், 3 சரீரங்கள், இதெல்லாம் அங்க சொன்னார். அதுக்கப்புறம் சிருஷ்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா சிருஷ்டியும் நீ கிடையாது, நேர்த்தி பண்ணணும். சிருஷ்டியும் உண்மை கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தத்துவபோதம். இங்க வந்து ஃபுல்லா மேஜர் நிதித்தியாசனத்துல நீ எப்படி இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸ்ரவணம், அதுக்கப்புறம் ஸ்ரவணத்தை பத்தி ஃபுல்லா சொல்றார். நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி சொல்றாரு. இங்கேயும் அதோட அந்த சாதன சதுஷ்டயம் இங்கேயும் சொல்றார். சோ இங்கேயும் சாதன சதுஷ்டயம் சொல்லி நம்ம மனச ஒரு சமநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மனநம், அதுக்கப்புறம் வந்து நிதித்தியாசனம், விசாரம், விசாரத்துக்கு அப்புறம் வந்து நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல வந்து இதோட இதோட ஸ்டைல்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். தத்துவபோத ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். அங்க வந்து நேத்திக்கு நிறைய நம்ம அதுல இருந்து எடுத்துக்க முடியும் பாயிண்ட்ஸ். ஸோ அதனாலதான் அந்த நேத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க நான் சொன்ன அத்தனையும், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணங்கள், அப்புறம் இந்த ஜகத்து, தேகம், இந்த இந்திரியங்கள், அது கூட விஷயங்கள், அகங்காரம், இது எல்லாத்தையும் மனநத்துல நேர்த்தி பண்ணணும். அந்த நான்கிறது ஃபுல்லா அங்க இருக்க அகங்காரம் அழியணும். அதுக்கு மனநம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஜகத்து அப்படிங்கறத அங்க நேர்த்தி பண்றோம். ஆனா இந்த நிதித்தியாசனத்துல எப்படின்னா இந்த ஜகத் எல்லாத்துக்கும் ஆதாரமே அந்த நான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாவம். நிதித்தியாசனத்துல தான் வந்து ஏகாந்தே. அப்ப எவ்வளவு சுகமா இருக்கும். ஏகாந்தே சுகம் ஆசியதாம், அதுதான் சொன்னேன். அப்ப சுகமா இருந்து நான் என்ன பண்ணணும்? பரதரே சேத்தகா சமாதியதா. சோ சும்மா சும்மா இருக்கிறதுன்னு இல்ல, அந்த நிர்குண பிரம்மத்துல அதுல சமாதியில அந்த நிர்குண பிரம்மத்தை சமாதியில வைக்கணும். அதுதான் அங்க அங்க எதுவுமே கிடையாது. ஜீவத்துவம் கிடையாது, டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. எப்ப பாரு இந்த டைம் நான் சொல்றேன், அந்த டைம் சொல்றேன். இந்த வீட்டுல தேசம் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கும்போது சொல்லுவேன், அங்க போனா இருக்க மாட்டேன், அப்படியும் கிடையாது. எதுவுமே கிடையாது. சோ எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்புரணம், அதுதான் வந்து நிதித்தியாசனம். சோ இந்த இந்த நிதித்தியாசனத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். பூர்ண ஆத்மா, அந்த ஆத்மாவை பரிபூர்ணமா நம்ம வந்து ஒரு சாட்சா்காரம் பண்ற ஒரு பலன், அதுதான் ஃப்ரூட், அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிம்பம் பிரதிபிம்பம் பத்தி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் அப்படின்னு. சோ இந்த கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கும் எப்பவுமே. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சரீரம் போற வரைக்கும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கும்.
இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடி இப்போ ஒரு ஒரு கடைக்கு போறோம். ஒரு நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஒரு கண்ணாடி டோர் மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிற இடத்துல, நீங்க இது கண்ணாடின்னு உங்களுக்கு சில டைம் நல்லாவே தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் தூசி இருக்கும். அப்படி இருக்கும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, நடுவுல கண்ணாடி இருக்குன்னு. சில இடத்துல ரொம்ப கிளீனா இருக்கும். கண்ணாடி இருக்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு போய் முட்டிக்க கூட செஞ்சுருவோம். அந்த அளவு கிளீனா இருக்கும். 2த்துக்கும் பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸே இல்லாத மாரி இருக்கும். அந்த ஸ்டேட். ஸோ பிரதிபிம்பம்ங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஸோ புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆற அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான் அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது புத்தியில ஆறுது. ஸோ அப்போ அந்த புத்தி வந்து அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும்போது, அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் இருக்கும். ஈவன் ஃபார் ஞானிஸ் அவளுக்கும் இருக்கும். ஆனா என்ன ஆகும்? எந்த தாட்டுமே இருக்காது. நமக்கு தாட் வந்துட்டே இருக்கும். அது எப்படிதான் அந்த ஊத்து வர மாரி ஏதோ ஒரு ஃபைல் இத பாரு சரி அது முடிச்சுட்டா, ஐயோ சரி இவ்வளவு திங்க் பண்ணிட்டேனா அப்படிங்கும்போது திருப்பி ஏதாவது ஒண்ணு கொண்டு வரும். இது நமக்கு ஞானிகளுக்கு தாட்டே இருக்காது. அந்த அந்த மனசு ஒரு கலுஷமா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அங்க தூசி. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில கண்ணாடி ரொம்பவே தூசியா இருக்கும். ஒரு கண்ணாடி பார்க்கவே முடியாது. சகிக்காது. அப்படி இருக்கும். அது ரொம்பவே கலுஷமா இருக்கும். சில இது ஓரளவு கிளீனா வச்சிருப்பா. சில இது ரொம்ப கிளீனா இருக்கும். இந்த ஞானிகளுக்கு கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. அந்த பிம்பம், பிரதிபிம்பம் 2மே சேமா இருக்கிற மாரி இருக்கும். எந்த தாட்ஸும் இல்லாம இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்த்திருவம், போக்திருத்துவம் இதெல்லாம் நமக்கு இருக்குதானே. நான் அத பண்ணணும், இத பண்ணணும். இல்ல நான் அத பண்ணிட்டேன். அதனால ஒரு தாட் வருது. நான் பண்ணணும். அதனால ஒரு தாட் வருது. ஏதோ ஒண்ணு ஒரு கர்த்திருவம், இல்ல போக்திருத்துவம், ஒரு ஜீவத்துவம் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அங்க எதுவுமே கிடையாது. அதனால தாட்ஸுமே அங்க இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி எப்படி இருக்கும்? கண்ணாடி இருக்குன்னே தெரியாம இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஷரீரம்ங்கிற ஒரு அந்த ஒரு பானைன்னு வச்சுக்கோங்களேன். பானையில உள்ள தண்ணியை தான் நான் அந்த கரணமா எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அந்த கரணம் கிளியரா அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். தண்ணி கிளியரா இருக்கும் போது. தண்ணி கலங்கலா இருந்தாதான் அது மன தூய்மை பண்றதுதான் நம்ம இவ்வளவு படிச்சோம். தூய்மை ஆயிடுத்துன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கிளீனா இருக்க போகுது. ஆனா அந்த பானையில தண்ணி இருக்கிற வரை அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கத்தானே செய்யும். ஒன்ஸ் அந்த பானை உடையும் போது 2ம் ஒண்ணுதான். இதுதான் அது, அதுதான் இது. ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இல்லையா? சோ அது வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். சோ அதனால மனச வந்து ஈஸ்வரன் இடத்துல உள்ள உள்ள இருக்கிற அந்த பிரம்மத்துல நம்ம ரொம்ப சாட்சாத்காரம் பண்ற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதைதான் அவர் ரொம்ப அப்படி சொல்லின்னு வர சாட்சாத்காரம் வரைக்கும் சொல்ற. இன்னும் கொஞ்சம் சொல்ற. அது பார்ப்போம் பின்னாடி. பட் இந்த பூர்ணாத்மா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ஏகாந்தை சுகமாசியதாம். ஏகாந்தத்துல இது சமாதி. ஸோ ஏகாந்தத்துல இருக்கணும். இருந்து இருந்து ஃபர்ஸ்ட் பழகணும். சுகமா இருக்கணும். துக்கமா இருக்கக்கூடாது. போர் அடிக்க கூடாது. சுகமா இருக்கணும். பரதரை சேத்தகா சமாதியதாம். இருந்து அந்த ஈஸ்வரன் அந்த பிரம்ம தத்துவத்துல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் ஏகாகிர சித்தமா இருக்கணும். அப்போ இருக்க இருக்க அந்த சமாதி ஸ்டேட் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அதாவது எப்படி ஒரு ஆழ் தூக்கத்துல ஐடென்டிஃபிகேஷனே இருக்காதோ அது மாதிரி அங்கேயும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. உங்களுக்கு காலம், ஸ்பேஸ், டைம் அது மாதிரி அங்கேயும் கிடையாது. 2 இடத்துலயும் இல்லை. ஆனா இந்த சித்தமானது கிளியரா இருக்கும். அந்த பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதுதான் வந்து ஞானிகளோட ஸ்டேட்டு. இதுதான் ஃப்ரூட். நிதித்தியாசனத்தோட ஃப்ரூட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜெகதிதம் தத் பாதிதம் திருஷ்யதாம் அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 2 3 பேலன்ஸ் அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சாதன பஞ்சத்துக்கு முடிச்சுப்போம். ஆனால் இது முடிஞ்சு போச்சு டிக் மூடி பரல்ல போட அப்படி இல்லை. ஸோ இதுதான் லைஃப். இதை வந்து நீங்க தூக்கிலாம் போட முடியாது. அதனால அப்பப்போ இதோட ஆடியோ கேட்கணும். நீங்க ஆடியோ கேட்டு நோட்ஸ் எடுக்க எடுக்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்லோகம் போடும். இது கோட் வேர்டு இல்லையா? நம்ம இது ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம அவர்ஸ் டுகெதர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷனை உள்ள இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை. இந்த கோட் வேர்டு மட்டும் வாக்கியார்த்த விசாரியத்தாம் சொன்னாலே அங்க கனெக்ட் ஆயிடும். எது வாக்கியார்த்தம், எதை வாக்கியார்த்தமா சொல்ற, அப்ப லட்சியார்த்தம் அது அப்படின்னா என்ன, அந்த மாதிரி போயிடும். ஸோ அது ஃபுல்லாவே நமக்கு ஒரு மாதிரி ரீகலெக்ட் ஆயிடும். அதுக்குத்தான்
கேட்கணும், எழுதி வச்சுக்கணும். ஏன்னா திருப்பி உட்கார்ந்து இப்போ கிட்டத்தட்ட 15-16 கிளாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் நோட்ஸ் எடுக்க மறந்து போயிட்டேன், இனிமே நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஏன்னா அங்க யூடியூப்ல இருக்கு, பண்ணலாம். அது அந்த அளவு கை வராது நமக்கு. ஏன்னா நமக்கு அந்த அப்படி இழுக்கும். ஜெகத் இருக்கே, அது சும்மா இருக்காது. அந்த வேலை இந்த வேலை இல்ல வேற ஏதாவது ஃபேமிலியில வந்துட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நமக்கு அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. இங்க உட்காடுறோம் 1 hour கிளாஸ். ஓகே, இது முடிச்சுட்டு இதோட நோட்ஸ் எழுதிட்டோம்னா நமக்கு தரும். அப்புறம் நோட்ஸை மட்டும் பார்த்தா போறோம். திருப்பி உட்காந்து எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால எப்பவுமே அந்த ஹேண்ட் நோட்ஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதனால அதை பண்ணலைன்னா பண்ணி வச்சுட்டு இருக்கோம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதுக்கப்புறம் தியானம். இஷ்ட தேவதா எப்படி கண்டுபிடிக்கிறது பகினி? கேட்டா இஷ்ட தேவதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆமா கேட்டாங்க, சவிதா பகினி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு கிளியரா இல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவா வரணும். ஏன்னா இப்போ ஒரு யார் சொல்லுவா, ஏதோ ஒரு ஞானி இது சொல்வா. என்னன்னா இப்போ தூக்கத்துல ஒரு ஈஸ்வர தரிசனம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம எதுவுமே பண்ணல. அது அந்த ஈஸ்வரனை நினைச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா அந்த ஈஸ்வரன் நினைக்கணும்னு அவன் கனவுல வரணும்னு, அப்பதான் வந்து கனவுல வர முடியுமே தவிர, நாம நல்லவே நினைச்சு ஒரு தியானமே பண்ணிட்டு போறோங்க, ஒண்ணும் வராது அன்னைக்கு. சோ நம்ம கையில எதுவுமே கிடையாது. அது வந்து ஈஸ்வரன் உன் கனவுல வரணும்னு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். சோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அது அப்படி வரும். ஒரு 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 ஃபீலிங் வரணும். அது அந்த சக்தியை நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு கூஸ்பம் வரணும். எப்படி சொல்றது, ஒரு கண்ணீர் வரணும். அந்த சரித்தம் கேட்கும் போது அது டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். கூஸ்பம் வரலாம், கண்ணீர் வரலாம், ஒரு உள்ளேந்து ஒரு எக்ஸ்டசி வரும். அது சொல்ல முடியாது வார்த்தைகள்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டசியை யூ கேன் ஃபீல் இட். அது ஈஸ்வர அந்த இஷ்ட தெய்வத்தை நினைக்கும் போது. வேற எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இஷ்ட தெய்வமா தான் அவங்களுக்கு வரணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ. கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான், இது இண்டிகேஷன் வச்சுக்கோங்க இதெல்லாம். சோ இதை வச்சுட்டு வேற டவுட் டவுட் இருக்கா இருக்காது? குருஜி, எனக்கு ஒரு டவுட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்மயோகத்துல நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே வந்து ஈஸ்வரனால அவர் பண்ண சொல்றாரு, நான் பண்றேன், அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா பண்றோம் அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து அததான் கத்துட்டு வரோம். இப்போ போன கிளாஸ்ல வந்து நான் நடக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் புரியல குருஜி. கரெக்ட், கரெக்டான கொஸ்டின். அப்ப நம்ம பார்த்தது என்னன்னா, கர்மயோகத்துல பண்ணோம், நான் பண்ணல, ஈஸ்வரன் தான் பண்றான் அப்படிங்கிற ஸ்டேஜ் வருது. அந்த கர்மயோக ஸ்டேஜ்ல அது வர வரதான் நமக்கு வந்து ராகத்வேஷங்கள் குறையும். அப்ப ராகத்வேஷங்கள் குறையும் போது இந்த தமஸ் ரஜஸ் குறையும், சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும், மனம் ஒரு சமநிலைக்கு வரும், ஒரு முகத்துக்கு வரும், இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த நிதித்தியாசனம் வரும்போது, இந்த பிரம்மத்தை ஃபீல் பண்ணும்போது, இந்த நான் தான் பேசுறேன், நான் இதை செய்யறேன், நான் அந்த நான் வந்து பத்மாபரதால்வான் இல்ல, அந்த கான்சியஸ்னஸ். அதனாலதான் அதை சொன்னேன், நீங்க கான்சியஸ்னஸ் ஃபீல் பண்ண முடியும். இதை சொல்லும் போதே நான் பாக்குறேன், நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பேசுறதோட ஒன்றி போயிடுவோம் தெரியுமா? அது நடக்காது. நான் தள்ளி இருந்து பார்ப்பேன் பேசுறத. அப்ப நான் தள்ளி இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அது இல்லை. அப்போ அந்த ஒரு கான்சியஸ்னஸ் ரியலைஸ் பண்றோம். அங்க அது வந்து அகங்காரத்தை அழிக்கிறோம். இந்த நம்மளோட கர்மாக்கள், இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்ம வந்து ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது நமக்கு மனசு சமநிலைக்கு வரத்துக்கு தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அந்த ஸ்டார்டிங் அது முடிஞ்சு அந்த பிரம்ம தத்துவத்தை நான் உள்ள உணரும் போது, நான் பண்றேன், நான் பேசுறேன், நான் செய்யறேன் அப்படிங்கும் போது ஐ எம் ஆல்வேஸ் பி இன் பிரசன்ட்.
அது ஒண்ணு. ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவேன். நீங்க இது சொல்லி பாருங்களேன். நான் இப்ப பேசுறேன் அப்படிங்கும் போதே நான் ப்ரெசென்ட்ல இருப்பேன். அது அது வேற ஒண்ணு நடக்கிறது, நான் வேற அப்படிங்கிற ஒரு இது தெரியும். இந்த நான்கிற கான்சியஸ்னஸ் வந்து தனி அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஆர்டினரியா பேசும்போது அதோட ஒன்றி போயிடுவோம். நம்ம வார்த்தைகளே என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஃப்ளோல என்னவோ பேசிட்டு இருப்போம். மத்தவங்களை ஹர்ட் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இதுல நடக்காது. நான் இதை சொல்ல போறேன், நான் இதை பேச போறேன், நான் பேசுறேன், நான் சொல்றேன், நான் கதவை மூடுறேன், நான் திறக்கிறேன். முன்னொன்னுத்துக்கும் நீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தேன்னா இந்த டிஃபரன்ஸ் புரியும். அது வேற நான் சொல்றது. அது பேஸ் அது இருந்துதான் நம்ம இங்க வரோம் வச்சுக்கோங்களேன். சோ தட் இஸ் அந்த நான். இந்த நான் வந்து பத்மா பரதால்மான் கிடையாது. இது கான்சியஸ்னஸ். புரியுது பகினி. இந்த எக்ஸசைஸும் நான் பண்ணேன். நீங்க போன வாரம் கிளாஸ்ல சொன்ன எக்ஸசைஸும் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க அந்த ஃபுல் வீடியோ கேட்கறச்சே புரியல. அப்புறம் வந்து கர்மயோகத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுது எனக்கு. ஓ, இது வந்து பிரசன்ட்ல வரத்துக்கும் அந்த கான்சியஸ்னஸ் அவங்க வந்து தனியா வாட்சரா நின்னு பார்க்க சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுது. பட் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்ஃபார்ம். அது இருக்கச்சே கரெக்ட். நீங்க சொல்றது வந்து நம்ம யோசிச்சு பேசுறச்சையும் நம்ம வந்து ஒரு கான்சியஸா இருந்து நம்ம ஒரு வேலை பண்றச்சையும் அதுல இருக்கிற ஒரு பர்ஃபெக்ஷன் அண்ட் அது என்ன சொல்றது, ஒரு நம்ம கேர்ஃபுல்லா பேசுறச்சே மத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பேசணும், கொஞ்சம் நிதானிச்சு பேசணுங்கிறச்சே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியறது குருஜி. சோ ஐ எம் பிராக்டிசிங் தட் ஆல்சோ. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கர்மயோகமா பண்ணும்போது அகங்காரம் கீழே விடும். இல்லைன்னா நான் பண்றேன், அந்த நான் என்ன தெரியுமா, நான் பண்றேன்னு அங்க நினைச்சுட்டா அது வந்து பத்மாபுரத்தாழ்வான். நான் பண்றேன், அப்ப நான் சரீரம், நான் மனசு, நானா பண்றேன். சோ எனக்கு ரிசல்ட் சரியா வரலன்னா, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த வரலன்னா ஒரு வருத்தம், துக்கம் எல்லாம் வரும். சோ அது அவாய்ட் பண்றதுக்கு நான் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது அந்த அகங்காரமே முதல்ல இருக்காது. அவன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன். ரிசல்ட் வந்து என்ன வந்தாலும் ஓகே, நல்லதா வந்தா சூப்பர், இல்லைன்னா பிரசாதம், இப்படி எடுத்துன்னு போயிடுவோம். அப்ப நமக்கு மனசு பாதிப்பே ஆகாது. அதெல்லாம் பண்ணும்போதுதான் இந்த மனசு சமநிலைக்கு வரும். நான் பண்றேன்னு நினைக்கிறது, அந்த நான் வந்து நான் பண்ணல அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த சரீரத்துல இருக்கிற அகங்கார நான். இங்க நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது இந்த சரீர நான் கிடையாது. தேங்க்யூ. டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல திருப்பி இதை நாம லேப்டாப் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். ஓகே. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. धन्यवादः.